எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் வந்து ராஜஸ்ரீ. நான் இப்போ நடந்த குரூப் 2 எக்ஸாமில் வந்து டெப்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர் போஸ்ட் எடுத்திருக்கேன். நான் வந்து இது வரைக்கும் 8 இயர்ஸாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் எக்ஸாமுக்கு. இது வரைக்கும் 3 மெயின்ஸு, அதுக்கப்புறமேட்டு ஒரு இன்டர்வியூவும் அட்டன் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த வாட்டி குரூப் 2 மெயின்ஸில் தான் எனக்கு வந்து போஸ்டிங் கிடச்சிது. இதுக்கு முன்னாடி வந்து நான் என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் நான் ப்ரிப்பேர் பண்ணேன் படிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸை தான் வந்து ரொம்ப டிபெண்ட் பண்ணியிருந்தேன். ஏன்னா வந்து நம்மளுக்கு நல்ல கைடன்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் இருந்தால் கிடைக்கும். அதே மாதிரி சிலபஸை வந்து முதல்ல கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து முதல் ப்ரியாரிட்டியாக நான் வச்சு படித்தேன். இப்போ வந்து நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எடுத்து படிக்கும்போது உங்களுக்கு வந்து எந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து செட் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து அதை பற்றின வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து க்ரியேட் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து நான் வாரத்துக்கு ஒரு டெஸ்ட் வந்து கண்டிப்பாக எழுதி பார்த்துருவேன். ஃபிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு மேஜர் ரோல் லாங்குவேஜும் மேக்ஸும் தான் ப்ளே பண்ண போகுது அப்படின்றதால நான் ஒரு நாளைக்கு வந்து 10 ஹவர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னா அதில் பாதி நேரம் வந்து நான் வந்து இந்த மேஜர் பார்ட்டுக்கு மட்டுமே வந்து ஒதுக்கிடுவேன். மிச்ச நேரத்தில் தான் ஜிஎஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவேன். அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபிலிம்ஸ்க்கு நான் இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணேன். அதுக்கப்புறம் மெயின்ஸ் வந்து எனக்கு எப்போவுமே வந்து ஒரு சேலஞ்சிங்கான டாஸ்க்காக தான் இருந்துச்சு. ஏன்னா நான் வந்து ரொம்ப வந்து ஒரு ஸ்லோ ரைட்டராகவும் இருப்பேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு கர்சிவ்லும் எழுத வராது. அதனால எனக்கு பேப்பர் கம்ப்ளீஷன்றது கொஞ்சம் டஃப்பான டாஸ்க்காக தான் இருந்துச்சு. ஒவ்வொரு மெயின்ஸ்லையுமே நான் அதை ஃபேஸ் பண்ணேன். ஆனால் இந்த மெயின்ஸில் வந்து நான் இதில் வந்து கண்டிப்பாக நல்லா ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபிலிம்ஸ்லேருந்தே வந்து இதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். டெய்லியும் வந்து ஒரு 1/2 hour வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒரு எஸ்ஸே எழுதி பார்ப்பேன். அதுக்கு வந்து டைம் செட் பண்ணிப்பேன். ஒவ்வொரு கொஷினுக்கும் வந்து டைம் செட் பண்ணி அதை வயலேட் பண்ணாமல் எழுத ட்ரை பண்ணுவேன். ஸோ அதனால வந்து என்னால் ஓரளவுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் கொண்டு வர முடிஞ்சது. எக்ஸாம்குள்ளவே வந்து பேப்பர்லாம் கம்ப்ளீட் பண்ண ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறமாவும் டைம் இருந்துச்சு. பேப்பரை ரிவ்யூ பண்ணுறதுக்கும் டைம் இருந்துச்சு. இந்த ஸ்ட்ராட்டஜியெல்லாம் நான் மெயின்ஸ்க்கு ஃபாலோ பண்ணேன். அதுக்கப்புறம் நான் ஆக்சுவலாக வந்து 8 இயர்ஸாக வந்து எனக்கு நிறைய ட்ராபேக்ஸ் இருந்துச்சு. என்னென்னா நான் ஒர்க் பண்ணிகிட்டே படிக்கணும் அந்த மாதிரியான சுச்சுவேஷனும் சில டைமில் ஏற்பட்டுச்சு. இருந்தாலும் வந்து எனக்கு நிறைய டைம் வந்து இதை விட்டு போகிறதுக்கான சுச்சுவேஷன் ஏற்பட்டாலும் இல்லை எதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம், இதை வந்து நம்ம அச்சீவ் பண்ணியே ஆகணும் அப்படின்றதுக்காண்டி மினிமம் டைம் கிடச்சாலும் அதை வந்து நான் ஒர்க் பண்ண ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன். அதனால கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறது தான் இந்த ஃபீல்டில் வந்து பெட்டராக இருக்கும். அப்போ தான் உங்களோட கோலை அச்சீவ் பண்ண முடியும். Thank you.